ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியாகாண்டம் சர்க்கம் 17 ஸ்லோகம் 41. துவன் மாயா மோகித தியா துவாம் ந ஜானந்தி தத்வதா மானுஷாம் துவாம் அபிமன்யந்தே மாயினம் பரமேஸ்வரம் ஆகாஷவத் துவம் சர்வத்ர பகிர் அந்தர்கதோ அமலः அசங்கः அச்சலः நித்யः சுத்தோ புத்தः சத் அவ்யயः. இந்த வரிகள் அகல்யா ஸ்ரீராமனை ஸ்துதி செய்த பொழுது ஏற்பட்டது. அத்தியாத்ம ராமாயணத்தில் உமா மகேஸ்வர சம்வாதத்தில் பாலகாண்டத்தில் வருவது. ஹே ராமா, எனது புத்தி தியகா மோகித மாயா மாயையினால் மூடப்பெற்றது. அதனால் துவாம் ந ஜானந்தி உன்னை புரிந்து கொள்ளாத நிலையில் உண்மையான உனது பரபிரம்மஸ்வரூபத்தை காண முடியாதவளாக உணர்கிறேன். பரபிரம்மமான நீ மாயையினால் மானுஷாம் துவம் மனித ரூபம் கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் ராமா, நீ மனிதனில்லை. ஆகாஷவது சர்வத்திர ஆகாயம் போல் எங்கும் நிறைந்தவன். பகீர் அந்தர்கதா உள்ளும் புறமும் இருந்து இயக்குபவன் நீயே. முழு முதற் சக்தி அமலகா தூய்மையானவன். அசங்ககா எதிலும் பற்றற்றவன். அச்சலகா நிலையானவன். நித்யகா எப்பொழுதும் நிலைத்து நிற்பவன். சுத்தகா களங்கமில்லாதவன். புத்தகா ஞானி ஞானத்தின் ஊற்று நீதான். சது அவ்யயகா பிரிவில்லாதவன். அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருப்பவன். அகல்யின் இந்த வார்த்தைகள் ராமனின் குணங்களை பறைசாற்றும். அதனால்தான் கைகேயின் வார்த்தைகள் என்ற அம்பு தாக்கிற்று ராமனை. அப்பொழுது சிறிதும் சலனமில்லாமல் இருந்தான். அகல்யாவின் சரித்திரம் ராமனுடன் லக்ஷ்மணனும் ரிஷி விஸ்வாமித்திரருடன் சென்ற பொழுது நடைபெற்றது. அவளது வார்த்தைகள் ராமன்தான் பரபிரம்மம் என்று உணர்த்திற்று. அப்படி ஒரு சந்தர்ப்பம்தான் இப்பொழுதும். வால்மீகியின் 41வது ஸ்லோகத்தில் 17ஆம் சர்க்கத்தில் இதீவ தஸ்யாம் பருஷம் வதந்தியாம் நச்சேவ ராமஹா பிரவிவேஷ சோகம் பிரவிவ்யதே சாபி மகானுபாவோ ராஜா ச புத்திர வியசன அபிதப்தா. தஸ்யாம் பருஷம் வதந்தியாம் உலகின் மிக கடுமையான வார்த்தைகள் அவை. கேட்டவுடன் ராமன் ந சைவ சோகம் பிரவிவேஷ சோகம் உண்டாக்கும் மற்றவருக்கு. ஆனால் ராமனுக்கோ அவை கடுமையாகவும் இல்லை. ராஜ்யம் பறிபோகிறதே என்ற துக்கமும் இல்லை. எதற்கும் கலங்காதவன் என பெயரெடுத்த தசரதன் மிக உயர்ந்தவன்தான். குணங்களில் மகானுபாவகா ராஜா தசரதகா என்று கூறுவார் வால்மீகி. அந்த ஒன்றே ஒன்றுதான் அவனை கலக்கியது. புத்திர வியசனம் அபிதப்தகா மகனுக்கு வனவாசம் பிரியமான மூத்த மகனுக்கு என்ற நினைப்பு வாட்டியது, கலக்கியது. அகல்யா போன்ற உத்தம பெண்டிர் ராமன் என்றவுடன் பரபிரம்மஸ்வரூபம் ராமன் என்று உணர்ந்தனர். மற்றவர் உணரவில்லை. அமலனாய் அசங்கனாய் சுத்தனாய் இருந்த ராமனை சிற்றன்னையின் வார்த்தைகள் மனத்தில் கலக்கம் உண்டு பண்ணவில்லை. சாதாரணமாக ஏற்றான். மனித உருவில் வந்த தெய்வமான ராமன். குருஜி பட்டமாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.